கேட் மாதிரி தெரியுதாடா, தலைவலிக்குது. சார் யாரது சார்? யாராது? உங்க வருங்கால மாமனாரே. நான் வருங்கால ட்ரங்காலுக்கிறேன். வெக்கமா இல்ல உனக்கு? யாரு நீ? எதுக்கா வந்த? என்ன சார் உங்க வருங்கால மாமனாரே என்ன போய் இப்படி கேக்குறீங்களே? மாமனா? அத நான் சொல்லணும்யா. உன் ஒய்ஃப் என்ன இன்சல்ட் பண்ணா, அதான் சொந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத போ. சார் நான் தான் பாருன்னுட்டேனே, முன்னாடி பட்டிக்காடு சார். பட்டிக்காடு எருமை மேய்ச்சிட்டு இருந்தவன் சார். எருவு மேட்ச்ல ஏன் மேன் ஒய்ஃப் ஆக்குறேன்? அந்த காலத்துல அவதான் கிடைச்சா. சார் சாணி பர்களுக்கு சந்தனவாசம் தெரியுமா? வாங்க சார் வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் வர மாட்டேன். போயா. வர மாட்டீங்களா? வர மாட்டேன். வர மாட்டீங்களா? மாட்டேன் மாட்டேன். ஓகே. என்ன ஆச்சு? வாட்டருக்குள்ள ஜாகிங் பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் வாட்டர் கெடுக்குற? மாப்ள உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறது பொண்ணுங்க, அதுக்கு ஏதாவது இன்சல்ட் பண்ணுச்சா? அந்த பொண்ணுங்க நல்லா சூப்பர் கம்பெனி தான் கொடுத்தாளுங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு போலாம். இருந்தாலும் வர வரும்ல. போயா. மாப்ள பாரின் மாப்பிளைக்கு பொண்ணை கொடுக்க போறேன்னு ஊர் பூரா சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கலன்னு வைங்க, நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். பண்ணிக்கோ, நான் மலர் வளைய அனுப்புறேன். இதுக்காக நான் இன்னொரு கிணறு தேட முடியுமா? அப்படின்னா இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். யோ யோ யோ, என்ன மேன் ஓவர் சென்டிமெண்ட்ல ஹார்ட் டச் பண்ணிட்டியே. நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு ஆர்கனும் நான் டச் பண்ணுவேன். என் பேரண்ட்ஸ், கூட பிறந்தவங்க, எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் மேல காட்டினது இல்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உன் வீட்டுக்கு வரேன். ஒரு லார்ஜ் வேணா விட்டுக்கிறியா? வேணாம். ஏன் வேண்டாங்கற? மாப்பிள முன்னாடி எப்படி குடிக்கிறது? அடடா, மறுபடியும் அதே இடத்தை சென்டிமெண்டல டச் பண்ணிட்டேன். சரி வா வீட்டுக்கு போலாம். ஓகே ஓகே. என்ன டேய், நேத்தே சொன்னேன் பஸ்ஸுக்கு வேற காசு கொடுக்க சொன்னேன், வாங்கிட்டு ஊருக்கு போக வேண்டியதானே? ஏன் இங்கே ரவுண்ட் பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா, ஊர்ல மழை இல்லைங்க. டேய், ஊர்ல மழை இல்ல, வாய்க்கால தண்ணி இல்ல, மாட்டுக்கு புண்ணாக்கல, இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட கேட்டனா? உனக்கு கஞ்சி இல்ல அதானே? அதானே? ஸ்ட்ரைட்டா அதுக்கு வாடா, ஏன்டா சுத்தி வளைக்கிற? வீட்டு வேலை செஞ்சு பழச்சுக்க போ. மிச்சம் மாதிரி தான் சாப்பிடு. பெரிய மனுஷங்க வரும்போது மாமான்ட்டு சொந்தத்தை கன்ஃபார்ம் பண்ணாத, புரியுதா? போடா, நிக்காத. நான்சென்ஸ். இவனுங்களை பார்க்கும்போது நாம ஊர்ல மாடு மேய்ச்சலாம் ஞாபகத்துக்கு வருது. கெத்திலியா இருக்கணும். டேய் டேய் குப்பா மாமா, இல்ல அதை எடுத்து வாடா சீக்கிரமா. முட்டை. ஏய் ரெட் ரே மனாகட்டே. சார் வாங்க. நான் வரும்போது உட்கார்ந்து சார் உட்காருங்க. உட்கார மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சார்? அந்த ரவுடி பொம்பளை வராம நீ பாத்துக்கணும். சரி சம்சாரமா வீட்டு விட்டு அனுப்பிச்சுட்டுமா? நோ, அது நம்ம ஃபேமிலி இமேஜை ஸ்பாயில் பண்ணிடும். உள்ள வச்சே கண்ட்ரோல் பண்ணு. ஓகே சார். போ. டேய் பாத்தியா? டார்லிங். ஏய் அந்த முடியத்துக்கு முன்னாடி போடு. ஸ்டைலா இருக்குது பாத்தியா? டேஸ்ட் பண்றியா? புதுசா ஒரு ஐட்டம் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். லைட் அன்னைக்கு பாரு. How is it? சூப்பர். ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது உண்மையிலேயே பிடிச்சா விடாது. ஏன்னா இது உடும்புல செய்த பவுடர். யா, சான் பிரான்சிஸ்கோ ஜூல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க ஏதோ சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல கிடைக்குதா இதே மாதிரி. என்ன இது ரியாக்ஷனே சரியில்லையே. ஏய் கூப் சார். வாமா, நீங்க என்ன சமையல் இன்னைக்கு? இது என்னது அசிங்கமா? இது கோழியில செஞ்சது, இது மீன்ல செஞ்சது சார். இதே எதுல செய்தது? இது இட்லிங்க. வெறும் மாவு. சே, கார்போஹைட்ரேட். இதெல்லாம் எவன் சாப்பிடுவான்? வேற என்ன இருக்கு? வேணும்னா பொங்கல் எடுத்துட்டு வரட்டுங்களா? பொங்கல், ஸ்லீப்பிங் டோஸ், மயக்க மருந்து. அத சாப்பிட்டு தான் நாட்டுல பாதி பேர் பகலே தூங்கிட்டு இருக்கான். அந்த ஐட்டத்தை எனக்கும் கொடுத்து என்னை அதே லிஸ்ட்ல சேர்க்கலாம் பாக்குறியா? நான்சென்ஸ், இடியட். ச்சே, இதுக்கு பேசாம இந்த உடும் பொடியே சாப்பிடலாம். ஐயோ, பாட்டில் மாறி போச்சே. இது பாத்ரூம் க்ளீன் பண்ற பவுடர் ஆச்சே. அதனால தான் அந்த வாமிட்டிங் ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கா. மாமா, இந்த வேலையில உங்களுக்கு யார் செய்ய சொன்னது? கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டாங்க. அவனா விருப்பப்பட்டு செய்யறான், நீ செய்ய. ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? பேசாம உட்காருங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளி முதல்ல சாப்பிட்டு நான் கடைசியா சாப்பிடுறேன். தட்ஸ் மேனர்ஸ். மாமா, இந்த வீட்டுக்கு முக்கியமான கெஸ்டே நீங்க தான். முதல்ல நீங்க தான் உட்கார்ந்து சாப்பிடணும். உட்காருங்க. வேணா லட்சுமி. உட்காருங்க மாமா. வேண்டாம், நான் சொல்றது கொஞ்சம் கேளேன். போடு, அதுல போடு. இதை எடுத்துக்க. மாமா உட்காருங்க. வை, அரிசி மாவு வை. இந்த சிக்கன் டெட் பாடி. உட்காருங்க மாமா. வேண்டாம் லட்சுமி. உட்காருங்க, சாப்பிடுங்க. சார் நீ சாப்பிடுங்க. ஊட்டி விடியா? எனக்கு ஊட்டி விடு. என்ன நடக்குதுங்க? ஏய் ரெட் பிரேக் சார். வாங்க சார் கூப்பிட்டீங்களா சார்? நாயா, இந்த வீட்ல சமபதி போஜனம் நடத்துறியா? ஏன் சார்? உன் வீட்ல நாய் இருக்குல? ரெண்டு நாய் இருக்கு சார். ரெண்டு இருக்கா? உனது கட்டு எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். எனக்கு ஈக்குவலா உட்கார்ந்து சாப்பிடுறான் இவன். என்ன இன்சல்ட் பண்றதுக்காக இந்த வீட்ல கூட தங்க வச்சிருக்க நீங்க. என்ன நடக்குது இந்த வீட்ல எனக்கு தெரிஞ்சாகணும். நீ யார் தெரியுமாடா? மல்டி மில்லியனர். நான் யார் தெரியுமா? கோடீஸ்வரன். எங்களுக்கு ஈக்குவலா டைனிங் டேபிளுக்கு சாப்பிடுறே நீ. ஏதோ பொழைக்க வழியில்னு சொன்னேன். வீட்டு வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேன்னா சரி சமமா வந்து உட்காரே நீ. இந்த வீட்டு தரையில் உட்கார்ந்து சாப்பிட கூட உனக்கு யோகியதை கிடையாது. நிறுத்துங்கப்பா. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க? இவர் உங்க சொந்த அக்கா பையன். இவருக்கு இங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு உரிமை இல்லனா வேற யாருக்குமே அந்த உரிமை இல்ல. ஏய், இந்த நேரத்துல எதுக்கு அந்த பிச்சைக்கார குடும்பத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்க? ஆமா, நீ என்ன உங்க அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? தொலைச்சிரும் ஜாக்கிரதை. சொந்தக்காரங்க இருக்கா, பிச்சைக்காரங்கள ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியுமா? ஏய் போடா. இத வர்றா. இனிமேல் முன்னாடி வாசல்ல காலை வச்சா காலை வெட்டிடுவேன். பின்வாசல் வழியா வரணும், பின்வாசல் வழியா போகணும். புரியுதா? சரிங்க மாமா. என்னடா மாமா? அவரு மாமான்னு கூப்பிட்டா ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லைங்க சார்? மாமாவா? இனிமேல் முதலாளிங்க கூப்பிடு. சரிங்க. போடா பிச்சைக்கார பயல. மாமா சார் நீங்க சாப்பிடுங்க. இன்சல்ட். குயின் ஃபேமிலியோட இங்கிலாந்துல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கோ. தெரியும்ல உனக்கு? அந்த கூட வந்தாங்களே. டயனாவே லாஸ்ட் சப்பர் எங்க கூட தான் சாப்பிட்டுருக்காங்க. அவன் கடைசி சப்பர் கார்ல தானே. சப்பர் முடிச்சிட்டு தான் சஃபர் ஆனாங்க. ஓ, நீ சாரி. ஓவரா துருவுற. சார், சார், சாப்பிட சார், வேண்டாம். நீங்க உட்காருங்க சார். சாப்பிடுங்க சார். சரி, ரெண்டு இட்லி வை. என்ன எச்சி இட்லி கொண்டு உள்ள விடுற? நீங்க தானே சார் கை நீட்டி காட்டுனீங்க. நான் முன்ன பின்ன கையை நீட்டுவேன். நீ தான் கரெக்டா வைக்கணும். ஓ. வைக்காத, ஊட்டி விடு. டிபார்ட். அட டிபார்ட்யா.
காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல், சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல், அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இந்த அரிய வாய்ப்பு பெரியவர்களே, இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராதரவு மிகத்தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். சார், உங்களையும் தான். உங்க வீட்டுல பொண்ணு இருக்குல்ல, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்திருக்க. கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. என்ன, ஏன், எதுக்கு? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பேசாம ஏன்டா பேசலாம்ல? இந்த மைக்க பிடிச்சுக்க, என்ன பண்றேன்? என்ன சார், என்ன பேசணும்? உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கிறேன். சுயவரன்ற பேர்ல எத்தனை பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிற, அவங்களோட மொத்த லிஸ்ட் எனக்கு வந்தாகணும். சார், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். ஒண்ணும் தெரியாதா? உன்னுடைய பிரச்சனை என்னன்னு பூஜா என்கிட்ட சொல்லிட்டாடா. கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸா? அப்பா, அது மட்டும் இல்லப்பா, பிளாக்கா இருக்கறனால ஒருத்தி கூட நாட்டுல கண்டுக்கிற மாட்டேங்கிறாளுங்க. தெரியுமா உனக்கு? இந்த நாட்டு மக்களுடைய கலரே பிளாக் தான். அத போய் அவங்க வெறுக்கறாங்களா? நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னும் 1 வீக் டைம்ல உன்னை ஆப்பிள் கலரா நான் மாத்தி காட்டுறேன். என்ன சொல்ற? பாத்தியா, ஃபாரின்ல இருந்து உனக்கா ஒரு கிரீம் வரவழைச்சிருக்கேன். இப்பதான் பூஜாட்ட சொல்லி பார்சல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஃபாரின்ல இருந்தா? பச்சை கலர் பாத்தியா? பச்சையா தான் இருக்கு. மோந்து பாரு. ஏப்பா, என்ன நசிக்கு பார்த்தா நைஸா இருக்கு, மோந்து பார்த்தா நாறுது. ஃபாரின் கிரீம்னா அப்படிதான் இருக்கும். ஆமா, இது எதுல தயார் பண்றது? பனிக்கரடி பாடியில இருந்து வர்றது. பனிக்கரடி பாடியில இருந்தா? அப்படின்னா பிளட்ல தயார் பண்றதா? பிளட் இல்ல, நீ யூஸ் பண்ண அப்புறம் சொல்றேன். எதுல தயார் பண்றேன்னு சொல்ல, அப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது பனிக்கரடியுடைய சாணி. சாணியா? அப்படின்னா ஆயா? ஆயன்னு சொல்லி கேவலமா பேசாத பாய். குடு, ஏட்ட குடு. 1500 பவுண்ட் தெரியுமா? சயின்டிஸ்ட் எல்லாம் அலையறாங்க இருக்காங்க. எப்படி சாப்பிடுறது, எத்தனை வேளை சாப்பிடுறதுன்னு சொல்லு, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுறதா? சாணி சாப்பிடுற பார்ட்டியா நீ? இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றதியா? துணி எல்லாம் அவுத்துட்டு. துணி எல்லாம் அவுத்துட்டா? அப்படின்னா நேக் அவுட் ஆவா? அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் 3 பாத் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விழணும். இப்படி 1 வீக்ஸ் கண்டினியூஸா பண்ணேன்னு வெச்சுக்கயேன், ஆப்பிள் மாதிரி ஆயிடுவ நீ. பாப்ல, நீ என் தெய்வம்டா, நீ என் தெய்வம்டா. இட்ஸ் ஆல்ரைட், பரவாயில்லை. கூச்சர் வரேன். என்ன பண்ற நீ? என்ன பண்ற நீ? இல்ல, நான் இப்பவே பூரா நீ கையோட இருந்து தடவிட்டு போயிரு. அட பாவி, நீ காட்டுற ஃப்ரீ ஷோவை நானும் உட்கார்ந்து பார்க்கணுமா? வேண்டாம்டா, கொடுற குரங்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும்டா. கொஞ்சம்டா. சரி, போற என் தங்கச்சி யாரும் வந்தாம அந்த கதவை சாத்திட்டு போ. பூரா தடவிட்டு. டோன்ட் வரி, லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டுல நீ இருக்கிறதே தெரியாது. அப்படின்னா எல்லாரும் ஜாப் பண்ணிரு. கடன் வந்துருச்சு எனக்கு. இல்லையாரப்பா, இன்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கட்டப்பா. அப்பா, அப்பா. ஸ்டாப் இட். ஒண்ணும் கவலைப்படாத, சக்சஸ் தான். ஃபாலோ மீ. எங்கடா குட்டி போற? டேய், ஏற்கனவே எதையும் ரெடி பண்ணி வச்சுட்டானா? ஆமா, ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா, பாத்துக்கிட்டே வாயேன். ஓ மனசுல இருக்கிற தேவதை அதோ அங்க நிக்கிறா பாரு. பாத்தியா? ஸ்டாப், ஸ்டாப். வாவ். Wow! Excuse me, Miss Wade 2000 நீங்க தானே? I don't know, but I like your judgment. Hey, what's a new color? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. Something different. உங்க ஒரு கட்சி கொடிங்க மாதிரி. I like this color combination. Hey, what a fantastic reaction. பெக்குலியரா இருக்கு. தொட்டாச்சி நீங்க செடி மாதிரி வித்தியாசமா இருக்கு. எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. என் கூட கொஞ்சம் வர முடியுமா? எக்ஸ்கியூஸ் மேடம், என்கிட்ட கார் இருக்கு, அதுல போயிடலாமா? கார். வாங்க 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 வாங்க. டேய் 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 டேய்
டேய் ராஸ்கல் மடையா bloody fool என்னடா அமைக்கிறீங்க உலகலைய வர்றாங்க பண்ணியா அமைக்கிறீங்க உங்களை எல்லாம் புடிச்சு உள்ள போணும்டா நானோ அப்படி எல்லாம் அவங்கள திட்ட கூடாது தப்பு அது அவங்க தொழில் அப்படியே மேடம் சாரி மேடம் நீங்க வாங்க நீங்க வந்து உட்காருங்க ஹே who's this boy மை அசிஸ்டன்ட் ஹாய் நீங்க பின்னால என் பக்கத்துல உட்காருங்க no ஏன் அழுவுற why are you weeping இல்ல மேடம் உங்களை எல்லாம் பாப்பேன் பக்கத்துல உட்காருவேன் இப்படி தொட்டு தொட்டு பேசுறேன்னு நினைச்சு கூட பார்க்கல அதான் அழுகல்கே no no okay எத்தனை தடவை வேணுவே இது வரைக்கும் 20 வாட்டி எண்ணிட்டேன் எத்தனை தடவை வேணும்னாலும் உன்னுடைய சம்பளம் 8500 ரூபாய் தான் அதை ஞாபகப்படுத்தாதடா. இந்த அப்படி அடி என்னடா சிகரெட் தூக்கி போட்ட திமிரா இங்க பார் மாச கடைசியில அப்புறம் பீடி தான் ஞாபகத்தை வச்சுக்கோ சிப்போட என்னடா இது மிடில் கிளாஸ் லைஃப்? மேலேயும் போக முடியாம கீழே பிளாட்ஃபார்த்துக்கும் வர முடியாம அந்தரத்துல தொங்கிக்கிட்டு. டேய் நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பிடிச்ச சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கோமா? இல்ல. ஆசைப்பட்ட ட்ரெஸ் வாங்கி போட முடிஞ்சிருக்கா? இல்ல. எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டு போட்டே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் போல இருக்கு. டேய் அதனால நான் ஒரு முடிவு கொண்டேன்டா. என்ன முடிவு? இந்த சம்பளம் வாங்குற ஒரு நாள் இருக்குல்ல, அன்னைக்காச்சும் இந்த அப்பர் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்குன்றத நம்ம என்ஜாய் பண்ணி பாத்துடணும்டா. யோசிக்காதடா, இப்ப மிஸ் பண்ணன்னு வச்சுக்கேன் வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்க முடியாம செத்து போயிருவோம். புரியுதா? புரியலையே. சீக்கிரம் வாடா, அந்த கல்யாண புரோக்கர் வந்துற போறான். பாவி வந்துட்டியா? இன்னைக்கு புள்ள உன்னை எங்க எல்லாம் தேடுறது? சீ, நீ எதுக்கு என்ன தேடுற? இந்த பாரு வர வர உன் தொந்தரவு தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் பொண்ணு இருக்குன்னு சொல்லி டார்ச்சர் பண்ற. யோ நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு தாயா மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து அப்பர் கிளாஸ் லைஃப் அனுபவிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளாவது அனுபவிக்க முடியா? ஏய் நீ வாடா. ஒரு நாள் அப்பர் கிளாஸ் போய் சந்தோஷப்படுறியா? இந்த பொண்ணு மட்டும் உனக்கு கிடைச்சிட்டா வாழ்க்கை பூரா அப்பர் கிளாஸ் லைஃப்யா? என்னையா சொல்ற? அந்த பொண்ணோட அப்பா இருக்கார மண்ணாங்கட்டி, அது அவன் பேரு. அவன் வெளிநாட்டுல போய் மாங்குன்னு வேலை செஞ்சு கோடி கோடியா சம்பாரிச்சு பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி மச்சு மேல போட்டு வச்சிருக்கான் தம்பி. நான் உன்னை பத்தி அவங்கிட்ட சொல்லி ஓகே வாங்கிட்டேன். நீ வந்து பொண்ணை பார்க்க வேண்டியது, ஓகே சொல்ல வேண்டியது, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம். நீங்க போங்க, நீங்க போங்க. நானே சாப்பிடுறேன். பரவாயில்ல, நீங்க போங்க. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஓ ஐம் சாரி, இந்த மாதிரி சாலிட் ஃபுட் எல்லாம் நான் சாப்பிடுறது இல்ல. அச்சச்சோ. ஒன்லி லிக்விட் தான். நீங்களும் லிக்விட் ஃபுட் தான் சாப்பிடணும். ஐயோ சாப்பிடுறேன்னு சொல்ல வரலங்க, பூரா வேஸ்ட் ஆயுமேன்னு சொல்ல வந்தேன். ஓ நீங்க அப்படியே சொல்றீங்களா? இதெல்லாம் ஒண்ணு வேஸ்ட் ஆகாது. ஜெய் பையா, இதெல்லாம் நீ மூச்சா கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடு. உனக்கு இன்னும் பத்தலன்னா தேவையானதெல்லாம் வாங்கி வாங்கி பார்சல் பண்ணு. ஆமாப்பா, இப்போதைக்கு ஹோட்டல்ல என்னென்ன இருக்கோ அத பூரா பேக் பண்ணி கொண்டு போயிரு. ஓகே. கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. இல்ல வேணாம். சரி. போதும். எருமமாடு சாணியில இருந்து யூரியா தயாரிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண போறேன். நல்ல ப்ராஃபிட் வரும். என்ன சொல்ற மேன்? நார்மல் மாப்ள. உங்களுக்கு அதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கான். உட்காருங்க உட்காருங்க. ஏன் இவ்வளவு லேட்? உட்காருங்க. யார் இது? டபுள் எக்ஸ்எல். நான் சொல்லல, ரமேஷ், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவர் வந்து லண்டன் ரிட்டர்னு மூத்த மாப்பிள்ளையாக போறாரு. பேர் வந்து சந்தோஷ். வந்து மாப்பிள்ள 1000 இருந்தாலும் நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறீங்க. சகலபாடி 2 பேரும் கை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொடுத்துங்க ப்ளீஸ். கை கொடுங்க. ஓகே, வெரி glad to meet you. புல்ஷிட். நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லாதவங்க கூட கை குலுக்க மாட்டேன்றது உனக்கு தெரியும்ல மேன்? தெரியும்ல உனக்கு? இங்க பாருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கேஸ்ல இருக்கு. அது மட்டும் ஜெயிச்சாருன்னா அவர் உங்களோட பெரிய ஆளு, தெரிஞ்சுங்க. சில பேர் வெளிநாடு வரணும் வராங்க, அங்க போய் கக்கூஸ் கவுறது, தெருப்பு இருக்கிறது, சாக்கடை அல்றது, ஒட்டகம் வைக்கிறது, இருக்கிற சேக்கெல்லாம் மசாஜ் பண்ணி விடுறது, இப்படி எல்லாம் உனக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சம்பாதிக்கிறதா பெரிய விஷயம். கவலைப்படாதீங்க. அவர் நீ பஸ் ஸ்டாண்ட்ல காதுல அழுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கிறான் இவன். அழுக்கு தான் எடுத்து இருந்தாரு, இப்ப புரோக்கர் ஆயிட்டாரு. அதுக்காக அவன் சொன்னா நீ சிரிப்பியா? இல்ல மாப்ள, என்னுடைய ஃபாரின் பிளேஸ் பேக் நினைச்சு பார்த்தேன்.
ஓ பிளாஷ்பேக்லாம் எனக்கு எதுக்கு மேன்? இன்சல்ட் மாப்ள. இன்சல்ட் மாப்ள. மெகா இன்சல்ட். என்ன மாப்ள நீங்க? யார் மேன் மாப்ள? யார் மாப்ள? கையடி. முதல்ல சார்னு கூப்பிட பழகிக்கிறீமே. சரி சார், ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? பின்ன கோவப்படாம என்ன பண்றது? ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவன் தான் உன் மாப்பிள்ளை நீ முடிவு பண்ணிட்டேன்னா அந்த நிமிஷத்துல இருந்தே ஸ்டேட்டஸ்ல ஏறிட்டு நீ கொஞ்சம் இறங்கிட்டு தெரிஞ்சுக்க. ஐயோ மெல்ல பேசுங்க. இருந்தாலும் மாப்ள காது விழுந்து தப்பா நினைச்சானா? யார் மாப்பிள்ளை? ம். அவன் உனக்கு மாப்பிள்ளையா? அவன் மாப்பிள்ளைனா பூஜாவுக்கு எவனாவது லோக்கல் கவர்மெண்ட்ல மாச சம்பளம் வாங்குற எவனாவது மாப்பிள்ளையா முடிவு பண்ணு. அவனுடைய கல்யாணம் பண்ணு. ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட நான் வர மாட்டேன். என் ரோபோ கையில ஏதாவது gift வாங்கி கொடுத்தன பிறகு வச்சுக்க போ. அப்படியே லண்டன் ஃளைட் எனக்கு ஒரு டிக்கெட் போடு போணும். மாப்ள என்னுடைய பிளான் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன பிளான்? காம்ப்ளான். அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ, ம். இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐ வந்துட்டான்னா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல? நீ ஏதோ சொல்ல விரும்புற. நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்குவ. என்ன மேன் கை நீட்டு பேசுற? அது இல்லப்பா, அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ளை ஒரு சாதாரண யூடி சேர்ந்தன வை, உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கலாம்ல? இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா? வாயா. ஓகே, இருந்தாலும் அவன் மேட்டர்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி வா வர பேசலாம். மாட்டேன். அவன் என் கண்ணு முன்னாடியே ட்ரிபிள் 5 குடிக்கிறான், டின் பீர் அடிக்கிறான், கால் மேல கால் போடுறான். எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. மாப்பிள்ளை இதெல்லாம் வெறும் பந்தா. இன்னைக்கு சும்மா கடன் வாங்கி குடிப்பான். உங்கள மாதிரி டெய்லி காசு கொடுத்து ட்ரிபிள் 5 வாங்கி குடிக்க முடியுமா? சத்தியமா என் லெவல்ல வர முடியாது. அப்படியே அவன் போறான் பாருங்க. இருந்தாலும் அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் ஃபீலிங் வருது. சும்மா அப்செட் ஆகுது, வயித்த கலக்குது. நான் பாத்ரூம் போகணும். எந்த மேட்டரா இருந்தாலும் எனக்கு இமெயில் அனுப்பு. வரட்டுமா? பை. பாத்ரூமுக்கு இமெயிலா? ரொம்ப லொல்லுபடி சொன்னா இருப்போம் போல இருக்கே. யோ, காதுல அழுக்கு எடுக்கிறது சரியா தான் இருக்கு. போ போய் பஸ் ஸ்டாண்ட் நில்லு போ. அப்ப என் கமிஷன் யோ, கல்யாணம் தானே வாங்கல போய. போய. அர்த்தம் முடிச்சுமா. என் மூத்த மாப்பிள்ளை கொஞ்சம் முன்கோவக்காரரு. அதனால இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவர் முன்னாடி மறைச்சு வச்சுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்குவோம். நான் கம்பெனி தரேங்க. ஓகே. பூஜா, தேஜா வர சொல்லுமா. அது என்ன பூஜா தேஜா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சும்மா ஜாவல முடிஞ்சா ஜாலியா ஹாய். இருக்கும். மத்த குடும்பத்து பொண்ணுங்க மாதிரி இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது இதெல்லாம் கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பெருக்கிறது, கிளப்புக்கு போறது, சமூக சேவை செய்யறது, டோட்டலா சொன்னா 2000 கேஸ். நல்ல செலவு பண்ணுங்க. உனக்கு பர்சனலா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மாப்பிள்ளை இன்டர்வியூ பண்ணி மார்க் போடு. நான் மூத்த மாப்பிள்ளை கொஞ்சம் கோவமா 500 ரூபா நோட்டு இப்படியா வச்சிருந்தீங்க? ஆமா. நல்ல வேலை அந்த ஆள் கண்ணில் போடல. இல்ல அதுக்கு ஒரே ரூபா. அவன் என்ன பெரிய இவனா? இதைத்தான் அவனும் சொன்னா. ஹலோ. இது பாருங்க, எனக்கு வரப்போற மாப்பிள்ள ரொம்ப மாடர்னா இருக்கணும். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல, அது கொஞ்சம் ஸ்டைலிஷா வெட்டுங்க. அப்புறம் இந்த அன்மேட்சிங் Dress எல்லாம் நல்லா இல்ல, மேட்ச் டி-ஷர்ட் போட்டுக்கங்க. நான் சொன்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்கல? You know this is London me. This? No, this. Oh, this. Very nice. Very very nice. ஏன்டி முதல்ல உங்க அப்பனுக்கு தான் அறிவு இல்லாம போச்சுன்னு உனக்கு எங்கடி போச்சு புத்தி? என்னமோ ஒரு சைடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. ஏன்டி? அம்மா, மாப்பிள்ள. மாப்பிளையா? வாடி உள்ள. வா வாடில. ஏப்பா, மாமியார் டென்ஷன் பாட்டி போல் இருக்கு. மாமனார் பரவாயில்ல, இன்னும் சமாளிச்சுக்கலாம். இப்போ எஸ்கேப் ஆயிடலாம்.